பழங்குடியினரால கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் பல ஆண்டுகளா பராமரிப்பே இல்லாம பழுதடைந்து கிடக்குது. நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? நெஞ்சு பொறுக்கலையே கோயில் புகழ் எல்லாம் மண்ணோடு மண்ணாகுதே. நெஞ்சு பொறுக்கலையே நம் கண்ணே பாழாகும் நிலையாகுதே. சுத்தி வயல்வெளிக்கு நடுவுல ஒரு சின்ன தீவை போல சிறிய மண்மேட்டுல கருங்கற்களால கட்டப்பட்ட ஒரு கோவில் இப்போ இடிஞ்சு போற நிலையில இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த கோவில் பாறைகள்ல இருக்கிற மீன் சின்னங்களை பார்க்கும்போது இது பாண்டியர் மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு கோவிலா தான் இருக்கும்னு தோணுது. பராமரிப்பு இல்லாம பழுதடைஞ்சு கிடந்தாலும் இப்போ இந்த கோவிலை பாதுகாத்து வழிபட்டு வர்றது யாருன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற நம்ம கோவிலூர் கிராமத்து மக்கள் தாங்க. இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட சிவன் கோயில்னும் விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி பெருமாள் கோயிலாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுது. பல தலைமுறைகளை கடந்து இந்த கோவிலை தாங்கி நிற்கும் இந்த கல் தூண்களும் கோவிலின் உட்புறத்துல சிதிலமடைந்து கிடக்கும் இந்த சிலைகளும் கோவிலின் மேற்புறத்தில் வீற்று இருக்கும் விரிசலையும் பார்க்கும்போது எந்த நேரத்திலும் இருந்து விடுமோ என என்ன தோணுது. இந்த கோவில் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகில் புதிய ஜல்லிக்கட்டு மைதானம் போற வழியில ஆத்துக்கரையில இருந்து 1/2 கிலோமீட்டர் உள்ளே வயல்வெளிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவை பாக்குற நீங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இல்ல வந்து வணங்கிட்டு போங்க. ஒரு கோயில் இருக்கும் சாமி சிலையிருக்கும் உணரும் நிலையிருக்கும் குலதெய்வம்னு ஒன்னேருக்கும் வேண்டுதல் இருக்கும் வேறதும் இருக்கும் நெஞ்சுக்குள்ள பக்தி நிறைஞ்சிருக்கும் பூசை இருக்கும் பல சடங்கிருக்கும் கடவுள் கும்பிட்டு தானே நம் நாள் தொடங்கும் அங்கு அருள் இருக்கும் சாமி துணை இருக்கும் கடவுள் கும்பிட்டு தானே நம் நாள் தொடங்கும் அங்கு அருள் இருக்கும் சாமி துணை இருக்கும் பூசை எல்லாம் இப்போ நடக்கலையே சாமிக்கும் சோறு படைக்கலையே